குருப்யோ நமஹ நமோ நமஹ. சந்தியாவந்தனம் கொஸ்டின் ஆன்சர் செஷன் மூன்று. உத்தரபாகம் பூர்வபாகம் பார்த்துட்டோம். இப்போ உத்தரபாகம் பார்க்கலாம். உத்தரபாகத்தில் ஃபஸ்ட் அங்கம் என்னது? காயத்ரி ஜப சங்கல்பகம். அதில் ஒரு இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியல, அதனால் அதை கொஸ்டினும் இல்லாதனால விட்டுறலாம். ரெண்டாவது பிரணவ ஜபக அண்ட் பிராணாயாமக. பிராணாயாமத்தை நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் முன்னாலேயே. அப்புறம் காயத்ரி ஆவாகனம், காயத்ரியை நம்ம மனசுக்குள்ள எழுந்தருள செய்தல், இது பார்க்கலாம். ஆயா து வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்ஹிதம் காயத்ரீம் சந்தசாம் மாதேதம் பிரம்மஜுஷஸ்வனக. சில பாடத்தில் பிரம்மஜுஷஸ்வ மே அப்படின்னு இருக்கு. என்னுடைய, எங்களுடைய, அது ரெண்டும் அர்த்தம் ஒன்று தான், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இதில் வரதா அப்படின்னா அர்த்தம் வேண்டியதை விரும்பவளை கொடுப்பவள். வாஞ்சித பிரதா, வாஞ்சிதனா விரும்பியதை கொடுப்பவள். அபீஷ்ட பல தாத்ரி, அபீஷ்டனா விரும்பியதை கொடுப்பவள். தேவி, தேவி தீர்க்கம், தேவி. தீப்த ஆதி யுக்தா, பிரகாசமானவள், ஒளி பொருந்தியவள். தோத்தன சுபாவ, தோத்தனா அப்படியே பிரகாசமாக இருக்கக்கூடியவள். அக்ஷரம், ஷரம்னா அழிவற்றது, அக்ஷரம்னா அழிவற்றவள். பிரம்ம சம்மிதம், பிரம்மம்னா வேதம், வேதத்துக்கு துல்லியம் அல்லது பிரம்மனுக்கு துல்லியம். அப்போ வேதத்தினால் மட்டுமே சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவள், அறிபடப்பவள். வேதாந்தைகி ஏவ சம்யக் நிரூபித்தம், வேதாந்தத்தினால் நிரூபிக்கப்பட்டவள். ஏன்னா பிரம்மன்ல. ஆயாத்து, ஆயாத்து தான் எங்கேருந்து வரணும்? ஆதித்ய மண்டலாத் அஸ்மத் ஹிருதம் பிரதி ஆகச்சது, சூரிய மண்டலத்திலேருந்து எங்களுடைய ஹிருதய கமலத்துக்கு வா. காயத்ரீம், இந்த காயத்ரீம்ங்கிறது துதியா விபக்தி ஏகவச்சனத்தில் இருக்குது. அதை நம்ம அர்த்தம் கொள்ளும் போது பிரதமார்த்தே துதியா, அது ஃபஸ்ட்டு விபக்தியில் அர்த்தம் எடுத்துக்கணும். எப்படி? அதை காயத்ரீங்கிறத காயத்ரின்னு எடுத்துக்கணும். இதெல்லாம் பாஷ்யம் படித்தா தான் தெரியும். மந்திரத்தை மட்டும் சொன்னால் அர்த்தத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது, பாஷ்யத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். சந்தசாம், சந்தசாம்னா அதுக்கு என்ன? வேதத்துக்கும் சந்தம், சந்தஸ்னு பேர். நம்ம காயத்ரி திருஷ்டு இருக்கலையே, அந்த மீட்டருக்கும் சந்தஸ்னு இருக்குது. அதனுடைய மாதா, அன்னை. நக அல்லது மே, எங்களுடைய அல்லது என்னுடைய. இதம், இந்த. பிரம்ம, பிரம்மன ஸ்துதி, ஸ்தோத்திர ரூபம். இந்த வேத ஸ்துதி நம்ம பண்ணுறோம் இல்லையா அந்த ஸ்லோகம் மூலமாக, அதை ஜுஷஸ்வ அங்கீகரிக்கட்டும். இந்த அம்மா மாதா இதை அங்கீகரிக்கட்டும். கிரகான அப்படின்னு அர்த்தம், அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்னாக்க, காயத்ரி தேவன் நம்மளுடைய இருதய கமலத்தில் தோன்றி அருள் புரியட்டும் அப்படின்னு காயத்ரியை பிரார்த்திக்கணும். புரிஞ்சுதா? இதுலேயும் கேள்வி இருந்ததுனால அதுக்கு சொல்லிட்டேன். சரியா? அப்புறம் இதுக்கு அடுத்தாப்புல ஓஜோசி, சஹோசி, பலமசி, பிராஜோசி, தேவானாம் தாமநாமாசி, விஸ்வமசி விஸ்வாயு, சர்வமசி சர்வாயு, அபிபூரோம் காயத்ரி மாவாகயாமி. விரல் அப்படிங்கிற ரிங்குக்கு ஃபிங்கருக்கு மேலே கட்ட வரல உண்ணியை வச்சுட்டு காயத்ரி மாவாகயாமி, சாவித்ரி மாவாகயாமி, சரஸ்வதிம் ஆவாகயாமி. இதோட இந்த மந்திரத்தோட தாத்பரியம் என்ன? எல்லாமே பிரம்மன் தான். அம்பாள் பிரம்மன் சொல்கிறோம்ல, எல்லாமே பிரம்மன் தான். சர்வம் கலு இது பிரம்ம, வேதாந்தத்தில் சொல்லக்கூடியது. அதான் தற்பம். இப்போ பார்க்கலாம். இந்த ஓஜோசி, ஓஜஸ்னா என்ன? ஓஜஸ்னா வைட்டல் எசன்ஸ், ஒரு சப்ஸ்டன்ஸு. எதோடு நம்ம 7 தாத்துக்கள், சப்த தாத்துக்கள் இருக்குல்ல, என்னெல்லாம் இருக்குது? சப்த தாத்துக்கள். ரசன்னா பிளாஸ்மா இல்லையா, லிம்பிக் ஃப்ளூயிடு. ரத்த, பிளட்டு. மாம்ச, மசில். மேத, ஃபேட்டு. அஸ்தி, போனு. மஜ்ஜ, போன் மேரோ. சுக்ர, செமன். இது எல்லாத்துக்கும் அவதான் எசன்ஸாக இருக்கிறது ஓஜஸ். அந்த ஓஜஸாக இருக்கிறது அவதான்.
இப்போ ஓஜஸ் உடனே ஓஜஸுக்கும் தேஜஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு ஒரு எண்ணம் வரும். ஓஜஸ் வந்து சப்ஸ்டன்ஸு, தேஜஸ் வந்து எனர்ஜி. புரிஞ்சுதா? ஸோ அது ஒரு ரேடியன்ஸ். தேஜஸ் வந்து இன்டர்னல் ரேடியன்ஸ். ஸோ இன்டெலிஜென்ஸ், கிளாரிட்டி, ஓகே, எந்தூசியாசம். நீங்கள் நிறைய விஷயங்கள் காயத்ரி மந்திரத்தில் டைரெக்டாக சொல்லலை. அது சொன்னால் இன்னும் நிறைய, ஏன்னா புரியணுங்கிறதுக்காண்டி, கரெக்டாக புரியணுங்கிறதுக்காண்டி சொல்லாமல் இருந்த காலத்தில் இந்த சந்தியாந்தனத்தை ஒழுங்காக பண்ணினேன்னாக்க நிறைய பெனிஃபிட். அதான் இந்த ஓஜோசி தேஜஸ் எல்லாம் பாருங்களேன். டெய்லி சந்தியாந்தனம் 3 வேளை திரிகால சந்தியாந்தனம் பண்ணுறவாளுக்கு லாட் ஆஃப் இனரண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இந்த ராஜயோகாவில் இந்த சக்திகள்லாம், அந்த ஓஜஸ் தேஜஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு, அதை சரியாக யூஸ் பண்ணுறதுக்கு சந்தியாந்தனம் உபயோகிக்கிறது. யாரெல்லாம் ஒழுங்காக சந்தியாந்தனம் பண்ணுறாளோ அவள் வந்து தார்மீக வழியில் இருப்பாள். எல்லாம் என்ன பண்ணாலும் தார்மீகம் இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும், தபஸ், ஒரு டிசிப்ளின் இருக்கும். அதனால் ஓஜஸும் தேஜஸும் இருக்கும். அந்த ஆளோட பார்த்தேன்னா, முகத்தில் பார்த்தேன்னா ஒரு தேஜஸ் கண்டிப்பாக இருக்கும். ஹெல்த்தும் வந்து ஓஜஸ்னால ரிலேட்டிவ்லி குட் ஹெல்த் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி எ பர்சன் ஹூ இஸ் நாட் டூயிங் சந்தியாவந்தனம், ஓகே, அவளுடைய கர்மபலனை அனுபவிக்கணும். அந்த கர்மபலனை வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்குள்ள சக்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஓஜோசி சகோசின்னு அந்த சத்ருக்களெல்லாம் நம்மளுக்கு வந்து அடக்கும் சக்தி. அதான் அம்பாள், எல்லாமே அம்பாள் தான். பலமசிங்கிறது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து. பிராஜோசி ஞான ஒளி. நம்மளை வந்து ஆத்மீகத்துக்கு ஆத்மஜானம் அடையிறதுக்கு கண்டிப்பாக சந்தியாவந்தனம் ஹெல்ப் பண்ணும். தேவானாம் தாம நாமாசி. அக்னி இந்திரன் போங்களுக்கெல்லாம் பிரசித்தமான பிரகாச வடிவமாக இருக்கா அவளுக்கெல்லாம். விஸ்வமசி, எல்லா லோகமும் அவள் தான். விஸ்வாயுஹு, காலரூபியாகவும் உலகின் ஆயுள் வடிவமாகவும் இருக்கிறது அவள் தான். சர்வமசி, எல்லாமே இருக்கா. சர்வாயுஹு, எல்லாருடைய ஆயுளாகவும் இருக்கா. அபிபூஹு அனைத்தையும் வென்றவளாக இருக்கிறாள். அபிபூஹுன்னா என்னன்னாக்க சர்வாணி பூதானி அபிபவதி, எல்லாத்தையும் வென்றவளாக இருக்கிறாய். ஓம் பிரணவத்தால் குறிக்கப்படும். ஓம் அசி. இங்கே அசிங்கிறது நான் சப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு தான் சொல்கிறேன், பாஷ்யம் படித்தாதான் இந்த எங்கெல்லாம் அடிஷ்னல் வேர்டு சப்ளை பண்ணணுங்கிறது தெரியும். அப்போ தான் அதோட கரெக்டான அர்த்தத்தை கிடைக்கும், புரிஞ்சிக்க முடியும். அப்புறம் காயத்ரீம் ஆவாகயாமி, காயத்ரி தேவியை மனசில் எழுந்தளிக்க சொல்கிறேன். அப்புறம் அதே மாதிரி சாவித்திரிக்கும் சரஸ்வதிக்கும் சொல்கிறோம். அப்புறம் காயத்ரி ஞாசக, காயத்ரி ஜபம், இது ரெண்டும் ஒரு மீனிங் கொஸ்டின்லாம் ப்ராப்ளம் இல்லை, அதில் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குனால அதை கவர் பண்ணலன்னா. அப்புறம் காயத்ரி உபஸ்தானம். உபஸ்தானம்னா என்ன? உபஸ்தானம்னா நல்ல கையை அப்படி கூச்சுண்டு தேவத்தையை பிரார்த்தனை பண்ணுறது தான் உபஸ்தானம். இங்கே பிராத்தக் சந்தியா உபஸ்தானம் இருக்குது. இந்த பிராத்தக் சந்தியா உபஸ்தானத்தில் மித்ரஸ்ய ஷர்ஷனீ திருதக ஸ்ரவோ தேவஸ்ய சானஸ்யம் சத்யம் சித்திரஸ்ரவஸ்தமம் மித்ரோ ஜனான் யாத்தயதி பிரஜானன் மித்ரோ தாதாரா பிரதிபீமுதத்யாம் மித்ரः கிருஷ்டீः அனிமிஷாபிச்சஷ்டே சத்யாய ஹவ்யம் கிருதவத் விதேம பிரசமித்ரமர்த்தோ அஸ்து பிரயஸ்வான் யஸ்த ஆதித்ய சிக்ஷசி விரதேன ந ஹன்யதே ந ஜீயதே தோ தோ நைனமுகும்ஹோ அஷ்னோதி அந்திதோ ந தூராத். இந்த மந்திரங்களெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுட்டு என்ன செய்யலாம்னாக்க, நீங்கள் மந்திரத்தையும் சொல்லி தமிழில் எந்த புக்கில் வந்து அதுக்கு அர்த்தம் இருந்ததுனாக்கா அந்த அர்த்தத்தையும் வந்து படிங்க. திரும்ப திரும்ப படிக்கும்போது அது சம்ஸ்காரங்கள் வரும்போது எவ்வளவு விஷயங்கள் இந்த சந்தியாவந்தத்தினால நம்மளுக்கு பலன் கிடைக்கிறதுங்கிறது கண்டிப்பாக தெரியும். அப்போது ஒரு ஆதங்கம், ஒரு உத்வேகம் வரும். அப்போது இங்கே நான் வந்து சில வேர்டுகளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கேன், அதுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறேன். ராம் இக்னைட்ஸில் சந்தியாவந்தனத்தில் போய் பார்த்தாலும்னா வேர்டு ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்க. இது அடிஷனல் கொஸ்டின் ஆன்சர் செஷன் தான். மூலத்துக்கு ஏற்கனவே போஸ்டிங் போட்டுட்டேன். சர்ஷினி அப்படின்னா எடுத்தோன்னா மனுஷ்ய ஜாதி, மானவ ஜாதி, பிரஜாகா அப்படின்னு அர்த்தம். சானசியம் அப்படின்னா
சம்யக் பஜனீயம், சேவனீயம், வணங்கத்தகுந்த, அடோரபிள். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம எஜாமகே அல்லது இஜேங்கிறத சப்ளை பண்ணணும். அப்படிப்பட்ட ஆளை நான் வந்து தியானிக்கிறேன், வணங்குகிறேன். ஸோ சர்ஷனீ திருதக மித்திரஸ்ய தேவஸ்ய ஸ்ரவக சானசிம் சம்யக் சித் சத்யம் சத்யம் சித்திரஸ்ரவஸ்தமம் இஜாமகே. இந்த முதல்ல சொல்கிறோம் இல்லையா, சர்ஷனீ திருதக, இதை வந்து அன்வயம் பண்ணியிருக்கேன். மித்திரஸ்ய தேவஸ்ய ஸ்ரவக சானசிம் சத்யம் சித்திரஸ்ரவஸ்தமம் அப்படி சொல்லிட்டு எஜாமகே. எஜாமகேங்கிறது நம்ம சப்ளை பண்ணணும். நான் தியானிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அப்புறம் யாத்த யதி. யாத்த யதிங்கிறது அதோட வெறும் ரூட்டு பார்த்தா யதி பிரயத்தனே அப்படின்னு இருக்கு. இதில் வந்து என்ன அர்த்தம்னா பூர்வ கர்ம அனுசாரேன உத்தரத்திர தத் கர்மசு பிரேரயதி. நம்மளுடைய கர்மாவை வந்து அவளுக்கு தகுந்த மாதிரி கர்மாவை பண்ணுறதுக்கு அவர் வந்து தூண்டுதலாக இருக்கிறார். கிருஷ்டீகினாலும் மனிதர்கள் தான். ஓகே. பிரஜாகா புண்ணிய பாபயோகோ பிரவர்த்தமானாக. புண்ணியம் பாவத்தில் அப்படியே போயிட்டே இருக்கிற ஆட்கள் நம்ம தான். சம்சாரத்தில் போயிட்டுருக்கோம் இல்லையா, அதான். அபிச்சஷ்டேனா அபிமுகம் சாட்சித்வேன பஷ்யத்தி. நம்ம எல்லாரையும் இந்த சூரியனை வந்து எப்படி சாட்சி மாதிரி, நம்ம சூரிய வெளிச்சலத்தெல்லாம் எல்லா வேலையும் பண்ணுறோம். ஆனால் அவர்னால நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணினா அவருக்கு பெனிஃபிட் கிடையாது, கெட்ட காரியம் பண்ணால் அவருக்கு பாவம் கிடையாது. பிரயஸ்வான் பிரகர்ஷேன தர்மபல யுக்தக அன்னாதி சம்பன்னக. பிரயஸ்வான் என்னது, என்டோடு வித் ஃபுட், பரிபூர்ண தர்ம பலனை அடைந்தவனாக நான் வந்து அப்படி இருக்கணுங்கிற. என்ன அந்த சந்தியாந்தனம் பண்ணுறேன் இல்லையா, தோ அப்படின்னு இருக்கு. தோன்னா என்னடா அப்படின்னு புரியாது நிறைய இருக்கு. நம்ம மாட்ட சொல்லிட்டு போயிடுவோம். அதை பிரிக்கணும். துவா ஊத்தக. தோ எப்படி பிரிக்கணும், துவா ஊத்தக. அதை வந்து எப்படி வரும், துவயா ரக்ஷித்தக, ஒன்னால் ரட்சிக்கப்பட்ட. சிக்ஷதி அனுஷ்டாத்தும் சக்தக பவித்தும் இச்சதி. ஹவிர் ததாதி, ஆராதிக்க விரும்புகிறானோ, யார் ஆராதிக்க விரும்புகிறானோ. நைனமுகம் ஹோ அப்படின்னு இருக்கு, அதையும் பிரிக்கணும். ந ஏனம் அம்ஹக. ஏனம்னா இந்த எஜமானை, அம்ஹகனா பாவம். பாவத்திலேருந்து அவன் பக்கத்தில் வந்து பாவம் வந்து தூரத்துலேருந்தோ பக்கத்துலேருந்தோ வந்து அடையாது அப்படின்னு இருக்கு. இதுக்கு பொருள் கொடுக்குறேன் பாருங்க. இந்த ஃபுல் ஸ்லோகத்துக்கு இந்த பொருள் படித்து நீங்களும் குழந்தைகளுக்கும் படித்து சொல்லனால்னாக்க சந்தியாந்தனம் பண்ண அந்த பொருளை புரிஞ்சுண்டு அதை சரி வேர்டு பை வேர்டு வரலைனாலும் என்ன செய்யணும்னா அந்த சந்தியானந்தம் வந்து சான்ஸ்கிரிட்டில் சொல்லிவிட்டு தமிழோட பொருளையும் ஒரு தடவை நம்ம சொல்லிடுறது தப்பே கிடையாது. அது சொல்ல என்ன ஆகுனா ஒரு சம்ஸ்காரங்கள் கிரியேட் ஆகி அதோட பெனிஃபிட்டை தெரிஞ்சுட்டு ஒரு சந்தோஷப்படுவோம். இதுக்கு என்ன பொருள் சொல்கிறோம், பிரஜைகளை ரட்சிக்கும் சூரிய தேவனுடைய பஜிக்க தகுந்ததும் அழிவற்றதும் பலவிதமான உத்தமமான கீர்த்தி உள்ளதுமான பெருமையை பூஜிப்போங்கிறது நம்ம சப்ளை பண்ணணும். ஒரிஜினல் மந்திரத்தில் இல்லை. இதுக்கு தான் நம்ம வந்து பாஷ்யம் படிக்கணும், அல்லது நல்ல புக்கில் கொடுத்துருந்தா நல்ல புக்கிலையும் படிக்கணும். சூரியன் அனைத்தையும் அறிந்து கொண்டு ஜனங்களை அவர்களுக்குரிய காரியங்களை செய்யும்படி செய்கிறான். அவங்களுடைய சம்ஸ்காரங்களுக்கு தகுந்த மாதிரி யார் யார் எந்த காரியம் பண்ணுறதுக்கு சூரிய உதவி வேண்டியிருக்கு. சூரியன் பூமியை மேலும் சொர்க்கத்தை தாங்குகிறான். அவன் சப்போர்ட் பண்ணுறான்னு அர்த்தம். அவன் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஏதாவது தண்ணி வரணும்னா கூட, ஏன்னா இந்த சீ வாட்டர் வந்து ஆவியாக மேலே போகிறதுக்கு சூரியன் வேணும் இல்லையா, அப்போ தான் மழை பெய்யும், அப்போ தான் தண்ணி வரும், அப்போ தான் பயிர்கள் இருக்கும். நம்மளுக்கு எனர்ஜி வேணும் இல்லை, வைட்டமின் டி எல்லாம் பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கெல்லாம் வேணும். ஸோ சூரியன் இல்லாமல் வேணும். அதனால் அவன் எல்லா உலகத்தையும் அவன் தான் சப்போர்ட் பண்ணுறான். சூரியன் மனிதர்களையும் தேவதைகளையும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறான் சாட்சி ரூபமாக. அவன் இல்லாமல் இடமே கிடையாது, எப்போதும் இருக்கான். அவர் இருந்தால் தான் எல்லா விவகாரமும் நடக்கும். சூரிய தேவனுக்கு நான் நெய்யோட சேர்ந்த ஆப்லேஷனை கொடுக்குறேன். மித்திரனாகிய சூரிய பகவானே, எவன் நியமத்துடன் உம்மை ஆராதிக்க சாமர்த்தியம் உள்ளவனாக ஆக விரும்புகிறானோ அந்த மனிதன் அவனுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும், எல்லா சாப்பாடு கீப்பாடு. ஏன்னா அவன் தானே சூரியன் தானே அந்த வெளிச்சத்தினால தண்ணியை கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து
எல்லா தர்ம பலன்களையும் நல்ல காரியம் பண்ணனால நல்ல தர்ம பலன் கூடியவனாக ஆகட்டும். அந்த எஜமான் வந்து உம்மால் ரட்சிக்கப்பட்ட அந்த எஜமான் வந்து வியாதிகள் போன்றவைகள் கஷ்டத்தினால கஷ்டப்படக்கூடாது. அவனை பாபம் வந்து தூரத்தில் இருந்தோ அருகில் இருந்தோ அண்டாது. எவ்வளோ ஒரு கவச்சம் மாதிரி இருக்குது இந்த மந்திரம் இல்லை? ஸோ இந்த மந்திரத்தை வந்து அந்த இதை சொல்கிறேன், உபஸ்தான மந்திரம், மார்னிங்கோட உபஸ்தான மந்திரம், பிராத்தக் சந்தியா உபஸ்தான மந்திரம், எல்லா உபஸ்தான மந்திரமும் நான் டீட்டெயிலாக திரும்ப ஒரு தூரம் சொல்ல போகிறேன். ஏன்னா இதோட பெருமை ரொம்ப இருக்குது. காயத்ரி மந்திரத்தில் உபஸ்தான மந்திரம் வந்து என்கிட்ட கேட்டேன்னா நீங்கள் வந்து அந்த உபஸ்தான மந்திரத்தை நல்லா கரெக்டாக உச்சாரிச்சம் பறித்து அதோட அர்த்தத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதான் என்னோடய ஆசை. வேர்டு பை வேர்டு அர்த்தமும் டோட்டல் வேர்டும் அர்த்தமும் தெரியணும், ஒரு தாத்பரியம் என்னன்னு தெரியணும். திரும்ப அந்த பிராத்தக் சந்தியா உபஸ்தான மந்திரம் சொல்கிறேன். மித்ரஸ்ய சர்ஷனீ திருதக ஸ்ரவோ தேவஸ்ய சானஸ்யம் சத்யம் சித்திரஸ்ரவஸ்தமம் மித்ரோ ஜனான் யாத்தயதி பிரஜானன் மித்ரோ தாதாரா பிரதிவீமுதத்யாம் மித்ரஹ கிருஷ்டீஹ அனிமிஷாபிச்சஷ்டே சத்யாய ஹவ்யம் கிருதவத் விதேம பிரசமித்ரமர்த்தோ அஸ்து பிரயஸ்வான் யஸ்த ஆதித்ய சிக்ஷதி விரதேன பிரசமித்ரமர்த்தோ அஸ்து பிரயஸ்வான் யஸ்த ஆதித்ய சிக்ஷசி விரதேன. இது ரெண்டாவது நான் சொன்னேன், ஏன்னா கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கணுங்கிறது வேண்டி. ந ஹன்யதே ந ஜீயதே தோ தோ நைனமுகும்ஹோ அஷ்னோதி அந்தித்தோ ந தூராத். சில பதங்களெல்லாம் சந்தியாக இருக்குது, சேர்ந்துருக்கிறத பிரித்து அர்த்தத்துக்காண்டி பிரித்து சொல்லியிருக்கேன். தோ தோ நைனமுகும்ஹோலாம் அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மீதி உள்ளது வந்து இப்போ வந்து நான் பிராத்தக் உபஸ்தான சந்தியா உபஸ்தானம் மத்தியானத்தோடு சாயங்காலம் தான் பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்திரம், அதனால் நான் திரும்ப சொன்னாலும் தப்பு இல்லை, ரிப்பீட்டேஷன் வந்து நல்லது தான். சரியா? ஸோ ரொம்ப நன்றி. எல்லாம் இதை பண்ணிண்டு இதோட பயனை அடிங்கோ. சரியா? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கேள். எல்லோரும் கேள்வி கேட்குறதுனால எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிறது. எல்லாம் கேளுங்க, கேட்டு தான் நம்ம கற்றுக்க முடியும். நீங்கள் கேட்கும்போது நான் நிறைய கற்றுக்கிறேன். அதுக்கு நன்றி. குருப்யோ நமஹ, நமோ நமஹ.